தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக இந்த அரசியலமைப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் வழக்கறிஞர் திரு சந்திரமோகன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஸ்ரீவில்ல பிரசாத் அவர்களை, திரு கோபண்ணா அவர்களை, திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, திரு ஆம்ஸ்டாங் அவர்களை, அவரோட கையில் பிடிச்சிக்குவோம், அன்பு சகோதரர் திரவியம் அவர்களை, சுந்தரமூர்த்தி அவர்களை, கீழானூர் ராஜேந்திரன் அவர்களை, திரு சந்திரசேகர் அவர்களை, அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொருளாளர் திரு ரூபி மனோகரன் அவர்களை, திரு ஏஜி சிதம்பரம் அவர்களை, திரு சிரஞ்சீவி அவர்களை, திரு அருணாச்சலம் அவர்களை, அணுகுண்டு ஆறுமுகம் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சுமதி அன்பரசு மற்றும் திரு பொதுச் செயலாளர் திரு செல்வம், எல்லோர் பெயரையும் குறிப்பிட்டதாக ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் வழக்கறிஞரியை சார்ந்த தலைவர் பெருமக்கள், அன்பு சகோதரர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தோடு. சற்று தாமதம் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய வாகனத்தை எடுக்க முடியவில்லை. காலையில் ஜஸ்டிஸ் சுப்பையான்னு ஒரு தெரியும் எல்லாருக்கும், ரத்னவேல் பாண்டியன் மகன், அவர் கூப்பிட்டுருந்தார் சந்திக்கணுன்னு, அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். காரை விட்ட இடத்துல காரை எடுக்க முடியல, ரெண்டு பக்கமும் கார் நிறுத்திட்டாங்க டவர் பிளாக்கிட்ட. அரை மணி நேரம் ஆயிடுச்சு, எடுக்க முடியல. எவனோ நிறுத்திட்டு போயிட்டான் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக சென்னையா ஸ்கூலில். அப்புறம் ஒரு ஓலோ கார் நண்பர் பிடிச்சி கொடுத்தாரு, அந்த காரில் தான் இப்போ வந்து இறங்கினேன். தாமதம் ஏற்பட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தலைவர் சந்திரமோகன் அவர்கள்கிட்ட. ஏதோ சொன்னார் பேரெல்லாம் விட்டு போச்சுன்னு. பேர் விடலைன்னா தான் காங்கிரஸில் வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி, அது விட்டு தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால தான் நாமளும் இன்னும் 50 ஆண்டு காலம் கட்சியோ ஆட்சியோ யாருக்கிட்டே கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இது இல்லைன்னா நம்ம இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்காது. அதெல்லாம் சரி பண்ணணுன்னு தான் தலைவர் ராகுல் காந்தி தன்னையே கொடையாக கொடுத்து இன்றைக்கி மணிப்பூரில் இருந்து எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்காரு, எல்லாத்தையும் எதிர்கொண்டுட்ருக்காரு. இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. தென்காசியில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நாங்கள் வழக்கறிஞர்களால் தான் இந்த கட்சியை, நாட்டை தூக்கி நிமிர்த்த முடியும் என்பதற்கு பல முன்னுதாரணங்களை நாம் வைத்து பேசியிருக்கிறோம். ஒரு தலைவன் உருவாவது சாதாரணமாக உருவாயிட முடியாது. ஒரு களிமண்ணை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நீ தானே தலைவர், அந்த களிமண்ணால் தலைவராக முடியாது. ஒரு தலைவன் என்றால் அதற்கு பல பரிணாம வளர்ச்சி ஏற்பட வேண்டும், பல ஆளுமைகளோடு இருக்க வேண்டும், பல அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும். எல்லோரையும் தலைவராக்கிடலாம். நம்ம கூட இப்போ எல்லோரும் நினைச்சு ஒருத்தர் தலைவராக்க பண்ணால் அவர் அந்த தலைவராக சிறப்பாக பணியாற்றணும். இப்போ மகாத்மா காந்தியடிகள் இந்த தேசத்தின் தந்தை என்று யார் சொல்கிறோம் நாமோ, அவரோட மூத்த முன்னோடிகள், அவருடைய டால் லீடர்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்திருக்காங்க. அவர் வணங்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் இந்தியாவில் ஒருத்தரை தான் நம்ம அடையாளம் காண முடிஞ்சது. ஆகையால் அவருக்கு முன்னாட பணியாற்றிய பெருந்தலைவர்கள்லாம் தலைவர்கள் இல்லைன்னு சொல்லலை. ஒரு அடையாளம், ஒரு வரலாறு, ஒரு சிறப்பு சுதந்திர போராட்டத்தில் எல்லோருக்கும் இருந்தாலும் அதில் மாணிக்கமாக ஜொலித்தது வந்து மகாத்மா காந்தியடிகள் மட்டும்தான். அகிம்சை வழியில் வென்றெடுத்தார் என்ற உலகம் முழுவதும் இன்று போற்றப்படுகின்ற தலைவர் மகாத்மா காந்தியடிகள். அதை மறைப்பதற்கும் மறக்கடிப்பதற்கும் திசை திருப்புவதற்கும் தான் ஆளுநரும் RSSம் சேர்ந்து தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கடந்த வாரத்தில் கூட அந்த செய்தி மிகவும் பரபரப்பான செய்தியானது. இந்த ஒரு செய்தியை நம்ம வழக்கறிஞர் அணி ஒரு மிகப்பெரிய அரசியலாக மாற்றியிருக்கலாம். இந்த ரிசார்ட்டில் இன்னைக்கு எல்லாரும் கூடியிருக்கும். ஒரு அற்புதமான வாய்ப்பை ஆளுநர் கொடுத்தார். ஆனால் தமிழ்நாடு அதை வந்து தவற விட்டு விட்டதுன்னு தான் என்னுடைய பார்வை. ஒரு ஃபயர் தீயாய் கொந்தளிச்சிருக்கணும். இந்த தேசத்தின் தந்தை ஒரு உண்மைக்கு புறம்பாக சித்தரிக்கப்பட்டார், அவருக்கு எதிராக ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட்டது ஆளுநரால் என்றால் நம்மளால் முடிஞ்சதை பண்ணோம். நம்ம சக்தி என்னவோ நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சைதாப்பேட்டையில், ரைட், அவ்வளோதான். மற்ற ஜனநாயக சக்தியெல்லாம் திரண்டிருக்கணும். மற்ற ஜனநாயக சக்தி எல்லாம் இது அப்படியே இதுவும் கடந்து போகணும்னு விட்டுட்டாங்க. அப்போது ஆட்டை தொட்டு மாட்டை தொட்டு மனிதை தொடுவார் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒவ்வொன்றா RSSம் BJPயும் சேர்ந்து ஆளுநர்கள் என்ற போர்வையில் உள்ளே இறங்கியிருக்காங்க.
மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் எவ்வளவோ பெரிய பொறுமையாக இருக்க வச்சு தான் அவர் இந்த தேச தந்தையானார். அவர் மேலேயும் முட்டைகள் வீசப்பட்டன, அவர் மேலேயும் அவதூறுகள் பரப்பப்பட்டன. ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திலையும் தலைவர் சந்திரமோகன் எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் இருக்கணும், அப்போ தான் அவர் வளர முடியும். கடந்த முறையே சொன்னேன், நீங்கள் எல்லாரையும் வளர்த்து விட்றீங்க, மத்திய அமைச்சராக ஒருத்தரை உருவாக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, எனக்கு தெரியும் எல்லா ரகசியங்களும். ஆனால் நீங்கள் வளராதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு புரியல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இது வரைக்கும் உங்களால் ஆக முடியல. உங்களை போன்றவர்கள்லாம், வழக்கறிஞர்கள்லாம் இந்த பதவிகளை, பொறுப்புகளை பெற வேண்டும் என்று நான் கடந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தேன். தேசிய லெவலில் நீங்கள் மகாத்மா காந்தியடிகள், லாலா லஜபதி ராய் எப்படி போன்ற தலைவர்களை நாம் இணைந்து பேசலாம். தமிழ்நாட்டிலே நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களால் உருவாக்கப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜின் பல புத்தகங்களில் எழுதியிருந்தாலும், ஆனால் சத்தியமூர்த்தி அவர்கள் முன்னோடியாக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் தான் இன்றைக்கி ஜொலிச்சிட்டு இருக்கார். எதற்காக பெருந்தலைவர் காமராஜர் எல்லோரும் பிடிச்சிட்டாங்க? இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் ஆர்எஸ்எஸ் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, பிஜேபி கொண்டாடுறாங்க, கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுது, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பெருந்தலைவர் காமராஜரை விழா எடுக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள்னா கட்சிக்கு அப்பாற்பட்டவர் போயிட்டார். காங்கிரஸ் பேரியக்கம் தான் நீங்கள் என்னுடைய தலைவர்னு கொண்டாடுற ஒரு வரலாறு செய்திகள்லாம் மாதிரி எல்லோருக்கும் தலைவராக ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றார் என்றால் அவருடைய பெருந்தன்மை, அவருடைய அரவணைப்பு, அவருடைய நேர்மையான இந்த கட்சியை வழிநடத்துதல் தான். இன்றைக்கி அது மாதிரி யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? அது மாதிரி யாரெல்லாம் தோன்றுவாங்கன்ற நமக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? யாராவது கட்சிக்காரங்க கொஞ்ச நாள் வரலன்னா அவர் வீட்டுக்கு போவார்னு துணுக்கு செய்தியில் நான் படித்தேன். தொடர்ந்து கட்சிக்கே வரல ஒருத்தர் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் போகிற வழியில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கார் அங்கே நேராக விடுங்க அப்படின்னாராம். விவசாயம் பார்த்துட்டு இருக்காரா நம்முடைய கட்சியை சார்ந்தவர். போயிட்டு தென்னையில் உட்காந்துட்டாராம். எல்லாருக்கும் பரபரப்பு, முதலமைச்சர் வந்து தென்னையில் உட்காந்துருக்காருன்னு. அந்த கட்சிக்காரர் விவசாயம் செஞ்சிட்ருக்காரு கழனியில். உன்னை காமராஜரை பார்க்க வந்திருக்கேன், கூப்பிட்டு போகிறாங்களாம். போன உடனே தலைவர் இன்னும் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உன்னை கொஞ்ச நாளாக பார்க்கலையே நான் கட்சி அலுவலகம் பக்கமே, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்டாராம். இல்லைங்க, உடல்நிலை சரியில்லை, விவசாயம். ஒரு துணுக்கு செய்தி எங்கேயோ படித்தேன் நான் அதை. இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? அந்த பெருந்தன்மையான தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோமா? யாரும் அடி வாங்காமல் இருந்தால் சரி தலைவர்கள்கிட்ட. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி அரசியல் போயிட்டுருக்கு. இல்லை, நான் கேட்குறேன், இன்றைக்கி அன்னை இந்திரா காந்தி ஆகட்டும், தலைவர் ராஜீவ்காந்தி ஆகட்டும், எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுருக்காங்க அந்த நாட்டுக்கும் அந்த கட்சிக்கும். இன்றைக்கு நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி தெரியும், மணிப்பூரில் இருந்து அசாம் மொழியாக புறப்பட்டு போனால் பீகார்லேயும் மேற்கு வங்கத்திலையும் பிரச்சனை இருக்கும், தாக்குதலுக்கு உள்ளாக்குவார்கள்னு. அவர் ரெண்டில் ஒன்று பார்ப்போம், நம் மக்களுக்காகட்டு தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து இன்னைக்கு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கார். அப்போ நம்முடைய பங்களிப்பு என்ன? அதில் நம்முடைய பங்களிப்பு என்ன? அப்படியே போயிட வேண்டியதா? இதுவும் கடந்து போகணுன்ட்டு நாமளும் கொஞ்சம் இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்ல, நம்முடைய கட்சியை வளர்க்கணும்ல. இன்னைக்கு நம்முடைய வாக்கு வங்கி நம்ம கட்சிக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, எல்லோருக்கும் தெரியும். சீமான் என்பவர் யார்? சீமானுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சீமானுக்கும் இந்த தேசத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவருடைய பூர்வீகம் என்ன, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பு உள்ளவர். அவர் இன்னைக்கு எல்லா ஏமாற்று வேலைகள், எல்லா ஜிம்மிக்ஸ் என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நம்ம விட வாக்கு சதவிகிதம் மேலே முத்திட்டு போகிறாங்கன்னா அது எப்படி அனுமதிக்க முடியும்? எவ்வளவோ பெருந்தலைவர்கள், வரலாற்று சிறப்பு மிக்கவர், யாரனா பேசினா பேசக்கூடாதுன்றவங்க. ஒரு பழமொழி கேட்டேன், ஒரு சின்ன பையனா எல்கேஜி படிச்சுட்டு இருந்தானா, எம்பிஏ படிச்சிருந்த ப்ரொஃபஸர்கிட்ட போட்டிக்கு கூப்பிட்டானா, என் கூட வரியா, என் கூட உன்னால் படிக்க முடியுமாண்ணா. இது யாரும் நம்ப முடியுமா? ஒரு எம்ஏ படித்த ஒரு பேராசிரியர்கிட்ட ஒரு எல்கேடி படித்த ஒரு சாதாரண மாணவன் என் கூட மோத முடியுமா அறிவில்லைன்னு கூப்பிட்றான்னா இதை யாராவது இந்த கலியுகத்தில் நம்ப முடியுமா? அதே மாதிரி ஒரு சாதாரண பேட்டை ரவுடி முகமது அலியை மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்ஸர் வீரம் உள்ளவன்கிட்ட போயிட்டு வரியா சண்டைக்குன்னு கூப்பிட்டா இதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா?
அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு நம்ம கட்சியிலையும் தமிழ்நாட்டிலையும். இதையெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. நாம் முறைப்பு, வம்புக்கு இழுத்துதல், அடிதடி, சண்டை, இதையெல்லாம் யார் சரி பண்ண முடியுமா? நானும் இங்கே இருக்கிற தலைவர்களை பண்ண முடியாது. வழக்கறிஞர்கள் நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் தான் நீதிமான்கள். நீங்கள் தான் வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வெகுஜன மக்களுக்காக போராடுபவர்கள். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அங்கே போயிட்டு சாதாரணமாக வழக்கறிஞர் தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்க போயிருந்தாருன்னா இன்று மகாத்மாவா தேச தந்தையாக ஆகியிருக்க முடியாது. போராடினார், உரிமைக்காக போராடினார். அங்கே விஸ்வநாதன் என்ற ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டால் முதல் வழக்கே தமிழனுக்காக தான் போராடுறாரு. அவர் அங்கே நீதிமன்றத்தில் போராடுறார். வழக்காடு மன்றத்தில் ஒரு தமிழனுக்காக போராடிய மகாத்மா காந்தியடிகள் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவை தமிழர்களுக்காக செஞ்சிருக்கார். அப்போ எங்கேயோ இருக்க ஒரு தேசத்தில் ஒரு தமிழனுக்காக மகாத்மா காந்தி போராடினார்னா இங்கே இருக்கிற வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் நடந்த தப்பு மட்டும் இல்லை, கட்சியில் எந்த தவறு நடந்தாலும் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். ஆனால் இதுவும் கடந்து போகணும்னு கண்ணை மூடிட்டு போகிறீங்களே, இதுதான் எனக்கு வருத்தம். அதை வழக்கறிஞர்கள் முன்னுக்கு எடுக்கிறீங்க. வழக்கறிஞர்கள்லாம் இந்தியா விடுதலை பெற்றிருக்காது. மகாத்மா காந்தி பேரிஸ்டராக இருக்க வச்சே தான் அவருடைய அறிவை, அவருடைய நாணத்தை, அவருடைய ஆற்றலை பயன்படுத்தி தீவிரவாதம் இல்லாமல் அணுகி நாட்டை விடுதலை காற்றை சுவாசிக்க வைத்தார் இந்திய தேசத்தின் மக்களை. அதே போன்ற பாகிஸ்தானில் ஜின்னா ஆகட்டும், வழக்கறிஞராக இருக்க வச்சு தான் அந்த நாடு விடுதலை பெற்றது. அப்போ வழக்கறிஞர்கள் தான் ஒரு நாட்டுக்கே விடுதலை வாங்கி தர முடியும் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு உங்களால் இந்த தேசத்தை, இந்த தமிழ்நாட்டை வென்றெடுக்க முடியாதா என்ற கேள்வியை இன்று நீங்கள் ஒரு தீயாய் உள்ளுக்குள் கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டும். கண்டிப்பாக எதையும் சாதிக்கலாம். ஒரு மனிதன் ஒரு முறைதான் பிறக்கப் போகிறான். ஒரு வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். மீண்டும் அடுத்த பிறவி இருக்கிறதை என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த பிறவிலாம் கிடையாது. அது ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ்ஸை உள்ளுக்குள்ளே சுமந்துட்டு நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் அதை நம்பிக்கையோடு இருப்பாங்க. எனக்கு அடுத்த தலைமுறையும் இருக்குது. அடுத்த தலைமுறையும் காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸில் வந்து இந்த இடத்துல உட்காந்து நான் எல்லா வேலையும் செய்வேன்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பதவி என்பது தற்காலிகம்தான், வாழ்க்கை என்பதும் தற்காலிகம்தான். இந்த தற்காலிகத்தில் நிரந்தரமாக நம்ம பெயர் இருக்க மாதிரி என்ன செய்ய முடியும்? நிரந்தரமாக இந்த மக்கள் மனதில் இடம்பெற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும்? குழந்தைய கூட ஏமாற்ற முடியாது. ஒரு வயசு குழந்தைகிட்ட போய் சாக்லேட்டு கொடுத்து இது நல்ல சாக்லேட், இது கெட்ட சாக்லேட் கொடுத்தா நல்ல சாக்லேட் எடுக்கும், கெட்ட சாக்லேட் எடுக்காது. சாக்லேட் கொடுக்குற மாமான்னு கூப்பிட்டா வராது. எங்கே அன்பு இருக்கும் அந்த குழந்தை அங்கே தான் போகும். அப்போ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை, அறிவுத்திறன் உள்ளவர்களை, உலகறிந்தவர்களை யாராவது ஒருத்தர் வந்து ஏமாற்ற முடியுமா? கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் ஏமாத்துறான், இவன் அயோக்கியன், இவன் கெட்டவன், இவன் குரூப்பிசம் பண்ணுறான், இவன் உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு விசுவாசி கிடையாது, இந்த தேசத்துக்கு விசுவாசி கிடையாது, இந்த மக்களுக்கு விசுவாசி கிடையாது, இந்த கட்சிக்கு விசுவாசம் கிடையாது. கண்டுபிடிப்பாங்க. யாரையும் ஏமாற்ற முடியாது. எல்லோரும் கண்டுபிடிப்பாங்க. இங்கே முன்ன இருக்கிறவங்க மட்டும் இல்லை, மேடையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் அடைஞ்சி உடங்கி இருக்கான் பாரு, அவன் சொல்லுவான் இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்கள். யாரையும் ஏமாற்ற முடியாது. தவறு நடப்பது சகஜம். அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும். அடுத்த முறை அந்த தவறை நடப்பதற்கு அனுமதிக்க கூடாது. இது எல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சுட்டி காட்டுறேன்னா, இதையெல்லாம் யாரால சரி பண்ண முடியும் என்றால் தலைவராக இருக்கின்ற யாராலையும் பண்ண முடியாத வழக்கறிஞர் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த தட்டி கேட்கின்ற ஆற்றலும் திறனும் வழக்கறிஞர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட அந்த நீதியரசர் சுப்பையா கிட்ட சந்திச்சுட்டு இருக்கும்போது சொன்னார், இப்போ கன்சூமர் கோர்ட்டில் போட்டிருக்காங்களா அவர். எனக்கு அப்பா ரத்னவேல் பாண்டியன் இருந்தார். அவருடைய ஒரு வழக்கையும் எடுக்கும் போது அதில் வந்து தர்மம் இருக்கா, நீதி இருக்கான்னு தான் பார்ப்பார். எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு அதுதான். நானும் அந்த வழக்கப்படி பேரை பார்க்க மாட்டேன், ஊரை பார்க்க மாட்டேன், வழக்குடைய தன்மையை பார்ப்பேன். இதில் நீதி இருக்கா, நியாயம் இருக்கா, சரியாக இருக்கான்னு அதை வச்சு தான் தீர்ப்பு கொடுத்தேன். அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். எந்த தொழிலில் இருந்தாலும் நீதி அரசர்கள் வழக்கறிஞர்கள் மட்டும் கிடையாது, புனிதமான தொழில் இதெல்லாம் மக்கள் பணி தான். மக்கள் பணிக்கு நிகரான ஒரு புனிதமான தொழில் எதுவும் கிடையாது. ஒருத்தன் அடிபட்டு உதப்பட்டிருக்கானா நாம் தான் ரோட்டில் நின்று போராட முடியும். ஒருத்தருக்கு அநீதி ஏற்கிறதுனா நாம் தான் போராட முடியும். போராடுபவர்கள் தான் தலைவர்கள், நீதி வாங்கி கொடுப்பவர்கள் தான் தலைவர்கள். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காக எவன் குரல் கொடுக்குறானோ அவன் தான் உத்தமமான தலைவனாக இருப்பான். ஆனால் இது எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நான் அவங்களுக்கு எதிராக தான் பண்ணுவேன், தவறாக தான் பண்ணுவேன்னா இந்த தலைமுறை இல்லை, எந்த தலைமுறையும் அவர்களை மன்னிக்காது, இந்த மண்ணும் அவர்களை அனுமதிக்காது. ஆகவே என் அருமை வழக்கறிஞர்களே, தலைவர்
அருமையான தலைவர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. இங்கே நேராக வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன், தப்பு இன்னும் மன்னிப்பு கேட்குறதுக்குன்னா இருக்கும், ஒன்றுமே கிடையாது. எப்போயுமே முன்ன பின்ன இருக்கும் பெயர்கள். இப்போ நீங்கள் பெயரை பின்னாடி போட்டிங்கன்னா வராமையாக இருந்துட்டேன். தென்காசிக்கு வராமையாக இருந்தால் இங்கேருந்து ராத்திரி 7:30 மணிக்கு ட்ரெயின் ஏறி காலையில் போய் இறங்கி இவருடைய கூட்டத்தாட்டையவே கூட்டம் வந்து சாதாரணமாக இவர் எப்போவுமே சாதாரணமாக நம்மளாம் எங்கே வைப்போம், ஒரு சத்திரத்தில் வைப்போம், ஒரு அலுவலகத்தில் இவர் வச்சாருன்னா அங்கே ஒரு ரெசார்ட்டில் வச்சார். காரு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதுமாரி ரெசார்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒன்றுமே கிடையாது ரெசார்ட்டில். அப்போ வழக்கறிஞர்கள் நம்ம கட்சிக்காரையும் மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ள வேண்டும். அந்த இடமும் நம்மளை மாதிரி இருக்கணும், அமைதியான தோற்றத்தில்ன்ட்டு அது மாதிரி இடத்துல வச்சார். பேசிட்டு அன்றைக்கி இரவு திருநெல்வேலியில் தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி நாங்கள் வந்தோம். அப்போ இங்கேயும் நீங்கள் எங்கே வச்சாலும் நாங்கள் வர தயாராக இருக்கோம். அடுத்த முறை நீங்கள் இப்போ ஒரு கப்பல் விட்ருக்காங்க, இலங்கை டு தலைமன்னார்லேருந்து ராமேஸ்வரத்தில் கப்பல் விட்டுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவர் தான் அந்த கப்பல் நடத்துகிறார். அந்த கப்பல் வந்து நான் கொஞ்சம் சொன்னேன்னா கம்மியாக கொடுப்பார். அடுத்த முறை நம்ம வழக்கறிஞர்கள்லாம் இங்கே மகாபலிபுரத்துக்கு வர வச்சு இல்லை சென்னை துறை கப்பலில் ஏற்றுறீங்க, 2 நாள் கடலுக்குள்ளேயே இந்த செமினார் வைங்க, நாங்களும் அந்த செமினாருக்கு வரோம். ஆகையால் கடலுக்குள்ளே அடுத்த செமினாரை நம்முடைய தலைவர் சந்திரமோகன் அவர்கள் வைப்பார், நாங்களும் கலந்து கொள்வோம். டெல்லியிலிருந்து நம்ம செயலாளர் ஆல்சோ அவரும் வருவார். அடுத்தது நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர் வர வைத்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எல்லோரும் நீட்டாக பேண்டு போட்டு கோட்டு போட்டு ஒரு 10,000 வழக்கறிஞர்களை வர வச்சு தலைவர் ராகுல் காந்தி அவங்க கூட உரையாடணும். அதை ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள் நம்ம தலைவர் எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட தேதி வாங்கி வழக்கறிஞர்களுடன் நம்ம தலைவர் ராகுல் காந்தி உரையாடல் அப்படின்னு போடுவோம். தமிழ்நாட்டில் முதல் ஆரம்பிப்போம், எல்லா மாநிலத்திலும் போய் இப்போவும் திருப்பி திருப்பி சொல்கிற இந்த தேசத்திற்கும் இந்த மண்ணுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்து எதிர்கொண்டு வருகிறது. அந்த ஆபத்தை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் வழக்கறிஞர்கள் தான் முன்னணியில் இருக்க வேண்டும். உங்களால் தான் அதை எதிர்கொள்ள முடியும். நாம் தான் அதெல்லாம் நானும் ஒரு வழக்கறிஞர் முறையில் நானே சொல்கிறேன், நம்மளால் தான் தீர்க்க முடியும். அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 வழக்கறிஞர்கள் எல்லா மாநிலத்திலையும் உருவாக்கணும். அப்போ தான் இப்படிப்பட்ட போலி சக்திகளை வெளியேற்ற முடியும். ஆகவே இந்த அருமையான வரலாற்று சிறப்புமிக்க அரசியலமைப்பு கருத்தரங்கத்தை உருவாக்கிய தலைவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அமைப்பு இது, அரசியல் அமைப்பை உருவாக்கியது நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தலைவராக கொண்டு எழுதவிட்டார்கள். 1947ஆம் ஆண்டு நாம் விடுதலை பெற்றாலும் 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அது முழுமை பெற்றாலும் 2 மாதங்கள் நாம் காத்திருந்தோம். 1949 நவம்பர் 26ஆம் தேதி கான்ஸ்டிடியூஷனல் டே என்று சொல்லுகிறோம். அன்றுதான் அரசியல் அமைப்பு முழுமையாக எழுதி நிறைவு பெற்ற நாள். ஆனால் 2 மாதங்கள், நவம்பரிலிருந்து டிசம்பர் 26, டிசம்பரில் ஜனவரி 26, 1950ஆம் வருடம் நான் பிரகடனப்படுத்தினோம், குடியரசாக்கினோம். என்ன காரணம் என்றால் 1931ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கராச்சி மாநாட்டில் தலைவராக பொறுப்பேற்று முதல் பூரண சுயராஜ்யம் என்ற குரல் எழுப்பிய நாள் ஜனவரி 26. அந்த ஜனவரி 26 அன்று தான் நாம் குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டோம் என்ற இந்த வரலாற்று மிக்க செய்தியும் இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.